சர்வதேச விண்வெளி மையத்தில் அவர்களுக்கான அந்த இடங்கள் மற்றும் அவர்களுடைய உணவு முறைகள், அந்த உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றி பேசிட்டு இருந்தோம். தொடர்ந்து சொல்லுங்க சார், அந்த அவர்களுக்கான உணவு பழக்க வழக்கங்கள். அதாவது வந்து டெய்லி 8 hour படுக்கணும். சரி. அது வந்து அங்க வந்து என்ன டைம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா GMT, லண்டன்ல இருக்கிற டைமை பயன்படுத்துறாங்க. சரி. லண்டன்ல இரவும் போது அவங்க தூங்கணும். ஓஹோ. லண்டன்ல பகல் போது அவங்க விழிக்கணும். ஓ. ஆனா 90 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பூமியை சுத்திட்டு வர்றதுனால ஒவ்வொரு நாளும் 16 தடவை சூரிய உதயத்தை பார்ப்போம். ஓ. 16 முறை சூரிய மறையதையும் பார்ப்பாங்க. 13 முறை சூரிய உதயம் ஏற்படும். 16 முறை. ஆமா. ஓகே. 16 முறை பார்ப்பாங்க. 16 முறை உதயத்தையும் பார்ப்பாங்க. சரி. அந்த விழிச்சிருக்கிற சமயத்துல ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு கீழே சொல்லுவாங்க. ஓ, கீழே வந்து கட்டளைகள் போவோம். அந்த கட்டளைல வந்து இப்படி இருக்கலாம். இந்த 15 நிமிஷம் நீங்க போய் அந்த சைக்கிள் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுல வந்து எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ. அப்ப அந்த 7 பேர்ல ஒருத்தர் போய் அதை பண்ணணும். அந்த 7 பேர் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு சொல்லுவாங்க. ஓஹோ. அதே மாதிரி வந்து ஒரு இன்னொரு 15 நிமிஷம் வந்து நீ வந்து இந்த இடத்துல கூடிய அந்த ஜன்னல் வழியால பூமியை பார்த்துட்டே இரு, இந்த பூப்பகுதி கடந்து போகும்போது போட்டோ எடுத்து அனுப்பு. அப்புறம் அங்க வந்து செடி வளர்க்கலாம். சார், எனக்கு நீங்க சொல்றது ஓகே. அந்த எவ்ரி 15 மினிட்ஸ் அவங்க கூட தொடர்பு கூட நீங்க இப்படி சாப்பிடு, இங்க பாரு, இந்த பயிற்சிகளை மேற்கொள்ள எல்லாமே சொல்றாங்க. ஆனா அந்த 8 மாதமா அந்த அவங்களை மீட்பதற்கான முயற்சியில ஏன் சார் அந்த தொய்வு வந்து ஏற்பட்டது? அவங்க 8 நாட்களா திரும்ப முடியல, அடுத்தடுத்த மாதங்களே பண்ணிருக்கலாமா? ஏன் இவ்வளவு நாள் இந்த நாசா உலகின் சொன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ஷிஃப்ட் டாக்டர்னு வச்சுப்போம். சரி. உங்களுக்கு நைட் ஷிஃப்ட். சரி. நீங்க வந்து கிளம்பி உங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்துட்டீங்க 8 மணிக்கு. சரி. எப்போ திரும்பி வருவீங்க? மார்னிங் காலையில 6 மணிக்கு மேல தானே திரும்பி வருவீங்க. ஆமா. நைட்டு 12 மணிக்கே திரும்பி வந்துருவீங்களா வீட்டுக்கு? வர முடியாதுதான். அதனால வரக்கூடாது இல்ல. ஆமா ஆமா. அதே மாதிரி ஒவ்வொரு டீமும், அங்க 7 பேர் டீம் இருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்க வந்து 6 மாசத்துல இருந்து 7 மாசம் அங்க இருக்கணும். சரி. அடுத்த டீம் அங்க போன உடனே இவங்க திரும்பி வரும். ஓ, அந்த 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 டைம் தான் அதை தவிர மற்றபடி இந்த 8 மாதங்கிறது ஒரு தாமதம் இல்லை. ஆனா அவங்க 8 நாள் திரும்பி வருவதற்காக அந்த போயிங் ஸ்டார்லைனர் போச்சுல சார், அது 8 நாள் திரும்பி வர திட்டத்தோட தானே போனாங்க. நீங்க சொல்றீங்க 6 monthsக்கு அவங்க இருக்கணும் அப்படின்னு. ஆனா அவங்க போன திட்டம், அறிவிக்கப்பட்ட திட்டம் அப்படிதான். வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவங்க ஒரு சோதனை வாகன ஓட்டியா அங்க போனாங்க. ஓ, 8 days வாகனம் பழுதடைஞ்சது. ஆமா. ஓ, வாகனம் பழுதடைஞ்சதால அதை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க அங்க ஸ்டே பண்ணாங்க. அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, நீங்க வந்து இந்த டீமோட சேர்ந்துருங்க. சரி. அடுத்த எக்ஸ்சேஞ்சில நீங்க திரும்பி வந்துடலாம் அப்படின்னு. அப்படியே சரி சார். அதாவது அங்க வந்து என்னன்னா, ஒவ்வொரு 6 மாசத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்பெடிஷன் ஒரு டீம் போவாங்க. 7 பேர். நான் சொன்ன மாதிரி வந்து 3 பேர் ரஷ்யா விண்கலத்துல, 4 பேர் அமெரிக்க விண்கலத்துல, மொத்தம் 7 பேர் அங்க இருப்பாங்க. சோ இப்போ இருக்கிறது வந்து 72வது எக்ஸ்பெடிஷன். ஓ, 72வது ஷிஃப்ட் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். ஓ, சரி சரி. 73 அங்க போனவன தான் 72 திரும்பி வருவாங்க. ஓ, 72. அந்த 72 திரும்பி வரதுக்கான விண்கலம் ஆல்ரெடி அதுல அட்டாச். அந்த டிராகன் 9ம் சோயூஸ் 26 அதுல அட்டாச், அங்கே தான் இருக்கு. சரி. சோ ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பூமிக்கு வந்தேதான் ஆனா அதுல உட்காந்து அவங்க வந்துடலாம். ஓ, அதுக்கான இன்னொரு மாற்று இது இருக்கு. ஆனா இவங்க அந்த 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 பயணத்தை அது ஏற்கனவே அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து மீட்பதற்கான அந்த ஜாயின் பண்ற கேப்சூல், அந்த அந்த ராக்கெட் விண்கலம் போவதில் தான் இப்ப சிக்கல் இருக்கு. அதுல போறதுலாம் சிக்கல் இருக்கு. அது போய் சேர்ந்ததும் இந்த டீம் போனதும் பொதுவா வந்து 5 நாள் ஹேண்ட் ஓவர். ஓ, ஏன் அந்த 5 நாள் ஹேண்ட் ஓவர்னா, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சுவிட்ச் இருக்கும். ஓஹோ, ஆயிரக்கணக்கான பல்வேறு விஷயங்கள் இருக்கும். நீங்க 6 மாசம் வேலை செஞ்ச போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த சுவிட்சை வந்து அழுத்தி போடாத. நான் சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்றேன், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. நம்மளே கூட என்ன பண்ணுவோம், புதுசா ஒருத்தர் வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவோம், இந்த கதவை வந்து சரியா லாக் பண்ணாதுங்க, மேல லாக் பண்ணாதீங்க, கீழே லாக் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா. அது மாதிரி அங்க இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை வந்து அடுத்த ஆள் சொன்னாதானே அடுத்த ஆள் வந்து கரெக்டா செஞ்சு போக முடியும். அதே மாதிரி அவங்க வந்து ஒரு பரிசோதனை பண்றாங்க. ஓகே. செடி, இந்த செடியை வளர்க்கும் போது ஒவ்வொரு டைமுக்கு நீங்க அந்த செடிக்கு உணவு கொடுக்கணும். ஓகே.
அடுத்து போறவங்களும் அதே மாதிரி தானே கொடுக்கணும், அதுக்கு பயிற்சி கொடுக்கணும் இல்லையா? ஓகே. சோ அதுக்காக பொதுவா வந்து 5 நாள் ஹேண்டிங் ஓவர். ஓகே. பட் இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா 5 நாள் வேணா 3 நாள் அப்படின்னு வச்சிருந்தாங்க. சோ இப்போ அடுத்து இந்த நெக்ஸ்ட் கீழே இருந்து போன உடனே அவங்க அந்த இதை திருப்பி அமெரிக்காவில இருந்து இந்த டிராகன் 9 அடுத்த எக்ஸ்பெடிஷன் 4 பேர் மேல போவாங்க. அமெரிக்கர்கள் ஒரு